கீழவாசல் ஒரு வேலையாக போயிருந்தோம். போகும்போது இந்த பானிபூரி கடையை பார்த்தேன். பானிபூரிக்கு ஒரு பானி வச்சு தானே பார்த்துருக்கோம். இது என்ன 3 பானி இருக்குது, என்னன்னு ட்ரை பண்ணியே ஆகணும்னு இறங்கியாச்சு. அங்கே போய் அந்த தம்பிகிட்ட கேட்டேன், என்னப்பா 3 பானி வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். ஆமாக்கா, பானிபூரிக்கு 3 டைப்பில் நாங்கள் பானி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கணும்னு சொன்னாங்க. சரிப்பா 2 பிளேட் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன். நான் ஒரு பானியாக ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த பானிபூரியில் வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் வச்சு கொடுத்துருந்தாங்க. முதல்ல இருந்தது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம எப்போதும் சாப்பிட்ற பானி. 2வது ரெட் கலரில் இருந்துச்சு. ரெட் சில்லிலாம் போட்டு எடுத்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசித்தேன். இல்லை அது ஸ்வீட்டாக இருந்துச்சு. 3வது தாங்க ரொம்ப காரமாக இருந்துச்சு. அந்த தம்பிகிட்ட கேட்டேன், என்னப்பா எப்போதும் 3 பானி ரெடி பண்ணுவீங்களான்னு கேட்டேன். இல்லைக்கா, எப்போதும் 5 பானி ரெடி பண்ணுவோம், இன்றைக்கி வந்து 3 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாளைக்கே வந்திருப்பேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். பானி 3மே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் தஞ்சாவூராக இருந்தால் கீழவாசல் ரவுண்டானா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டேஸ்டி பானிபூரின்ற கடை இருக்குது. உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பானிபூரியை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க நினப்பு வந்துச்சு. இட்லி, 3 வகை சட்னி, சாம்பார். அதே மாதிரி கலர்ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு பானிபூரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான பானிலாம் வச்சு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.